விவோ V19 மாடல். இந்த மாடலில் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாடலுக்கு வந்து நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த மொபைலை எப்படி பிரிக்கலான்னு பார்ப்போம். நம்ம நிறைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா பேக் டோர் வந்து நம்ம அறுத்து எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டி சென்டர் கேஸ் கழட்டுவோம். இந்த மாடலை பொறுத்தவரையும் பேக் டோர் எதுவும் அறுக்க வேண்டியதில்லை. சிம் அவுட்டரை நம்ம வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் சிம் அவுட்டரை கழட்டிட்டோம். சிம் அவுட்டரை கழட்டின இடத்துலேருந்து நம்ம ஓப்பனரை யூஸ் பண்ணி கழட்டுவோம். இந்த பேக் டோர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஓப்பனரை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாடலை பொறுத்தவரையும் நம்ம பேக் டோரை வந்து அறுத்து எடுக்க வேண்டியதில்லை. இது இந்த கேஸுடைய வந்துடும். இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஸ்க்ரூஸையெல்லாம் கழட்டிட்டு இப்போது இங்கே இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம கழட்டிட்டோம். மேலே இருக்கிற இந்த ஸ்டீல் பிளேட்டை வந்து கழட்டணும். இந்த ஸ்டீல் பிளேட் கழட்டுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற ஸ்டீல் பிளேட் கழட்டணும். இந்த ஸ்டீல் பிளேட் கழட்டுறதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வர இந்த ஸ்டீல் கப்பில் தான் இருக்குது. சில மாடலில் என்னென்னா இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரிப்பை கழட்டணும். அதை கழட்டாமல் இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாட்டு தனியாக வருதான்னு பார்ப்போம். இல்லை, இந்த மாடலில் ஸ்ட்ரிப்பு கிடையாது, லைன்ட்டு தான். எப்பவும் போல் பேட்டரியோட ஸ்ட்ரிப்பை கழட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதுதான் ரிங்கர் செட்டு கழட்டுவோம். இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப் இப்படி கழட்டுறோம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஆண்டனா வயர், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருடைய ஸ்ட்ரிப்பு, இந்த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங்கு, மைக்கு, ஹெட்ஃபோனு, வைப்ரேட்டர் மோட்ரு, ரிங்கர் செட்டுக்கு உண்டான இது ஒரு ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. இங்கே 2 ஸ்ட்ரிப்பு வரும். நான் சொன்ன மாதிரி ஒன்று டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு, இன்னொன்று வந்து சார்ஜிங் ரிங்கர் மைக்குக்கு உண்டான ஸ்ட்ரிப்பு. நமக்கு என்னென்னா இந்த ஸ்ட்ரிப்பை கழட்டணும். என்னென்னா இந்த போர்டை நம்ம வெளியே எடுத்தால் தான் இந்த காம்போவை வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும், புதுசாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்காக இந்த போர்டை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரிப்பு, இந்த நெட்வொர்க் ஆண்டனா வயரெல்லாம் கழட்டி விடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப்பையும் நான் கழட்டி விட்றேன்.
வந்து போர்டு எடுக்கிறதுக்கு இந்த மாடலை பொறுத்தவரையும் நிறைய மாடலை பொறுத்தவரையும் இந்த சார்ஜிங் கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸுக்குள்ளே போயிருக்கும். அப்போ நீங்கள் இந்த போர்டை வந்து தூக்க முடியாது. நிறைய மாடலுக்கு இப்படின்னா கழண்டு வந்துடும். சில ஹையர் மாடலுக்கெல்லாம் சார்ஜிங் டைப் சி சார்ஜிங் கனெக்டர் வந்து அந்த கேஸுக்குள்ளே போகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம என்னென்னா லைட்டாக போர்டை பின்னாடி தள்ளி தூக்கணும். இப்போ பின்னாடி எங்கே தள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையெல்லாம் பெருசாக சர்க்யூட் கிடையாது. இது கிரவுண்டு, பெருசாக சர்க்யூட் இல்லை. அப்போது அந்த இடத்த வச்சு நம்ம நகர்த்தி தூக்கணும் ஒரு சைடு. நான் ஷார்ப்பான பிளைடு வச்சுருக்கேன். இது தயவுசெய்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேட்டரியில் கீழே குத்திருச்சுன்னா பேட்டரி பஸ்ட் ஆகிடும். நான் திருப்பி பிடிச்சிருக்கேன். இந்த பக்கமே கொண்டு வந்துடக்கூடாது, பேட்டரி பக்கமே கொண்டு வந்துடக்கூடாது. சரி, இப்போ வந்து இந்த கார்னரில் நம்ம லைட்டாக தூக்கணும், தள்ளணும், தள்ளி தூக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடம் லைட்டாக தள்ளிங்கன்னா இங்கே லாக் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ இந்த கார்னர் லைட்டாக நகர்த்தினீங்கன்னா அது கழண்டு வந்துடும். இப்போ இந்த போர்டை கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் ஒன்று போட்டிருப்பானுங்க ஒரு ரப்பரில். ஸ்டிப்பு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லாக் ஒன்று போட்டிருப்பாங்க ரப்பரில். இந்த ரப்பரை மெதுவாக தூக்குனீங்கன்னா கழண்டு வந்துடும். அவ்வளோதான். இந்த ரப்பர் தேவையான இப்போதைக்கு தேவையில்லை. சரி, இப்போ வந்து நம்ம வந்து காம்போ கழட்டிடலாம். இப்போ ஈஸியாக கழண்டு வந்துடும். இந்த மாடல் காம்போ வந்து எல்இடி வந்து ரேட்டு ஜாஸ்திங்கிறதுனால கஸ்டமர் வந்து எல்சிடி போதுன்ட்டா. அப்படி இப்போ நம்ம எல்சிடியை போட்டு செக் பண்ணுவோம். அந்த கேப்பில் டிஸ்பிளே ஸ்ட்ரிப் இப்போ வந்துச்சு. சிசி ஸ்ட்ரிப்பு டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரிப்பு தேவையில்லை. இந்த டைம் சார்ஜிங் லோவாக இருந்ததுன்னா இதை போட்டிங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். மீண்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த போர்டை உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளிட்டு சைடை வச்சு சிசி உள்ளே தள்ளிட்டு அவ்வளோதான். ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ எப்படி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் போடுறோம். இப்போ வந்து டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நல்லா அமுத்திடக்கூடாது, டிஸ்பிளே டேமேஜ் ஆகிரும். அதனால் இந்த கனெக்டர் வந்து லைட்டாக அமுத்தினாலே லாக் ஆகிக்கும். ரொம்ப இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இங்கே தான் சர்க்யூட் வரும். அதனால் லைட்டாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். நம்ம இப்போ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ அப்புறம் போட்டுக்கலாம். பேட்ரி கனெக்டர் இப்போ நம்ம டிஸ்பிளே ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
பேட்டரி கழட்டிடணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே கனெக்டர். இப்போ இந்த கனெக்டர் மீண்டும் வெளியே எடுக்கணும். இந்த இடத்துல வச்சு லைட்டாக பேக் இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு ரெண்டையும் கழட்டிட்டோம். பேக்கில் வச்சு தள்ளுறோம். ஒரு சைடு தள்ளிட்டோம், இன்னொரு சைடு இந்த சைடு வச்சு நம்ம லைட்டாக தள்ளணும். அவ்வளோதான். இந்த இது வந்து இந்த சிசி போர்டு வந்து தனியாக கலந்து வந்துருச்சு. இந்த மாடலுக்கு நீங்கள் சிசி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ டிஸ்பிளே கழட்டிடுவோம். லைட்டாக ஒரு துளி பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நம்ம தனியாக கழட்டிக்கலாம். இந்த கார்னர் இந்த ஸ்டெப் தனியாக, இந்த சிசி போர்டு தனியாக வரும். இந்த சிசி போர்டில் தான் நான் சொன்ன மாதிரி சார்ஜிங் கனெக்டர், மைக்கு, ஹெட்ஃபோன் கனெக்டர், ரிங்கருக்கு உண்டான ட்ராக் வரும். இதுதான் ரிங்கருக்கு உண்டான ட்ராக்கு. இந்த மாடல் ஏதாவது சிசி போர்டு போயிடுச்சுன்னா, சிசி மட்டும் மாற்ற தெரிஞ்சுன்னா இதே மாதிரி கழட்டி சிசி மாற்றிக்கணும். சிசி மாற்ற தெரியல அப்படின்னா போர்டு ஒரு 150 ரூபா வரும். இது அப்படியே வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த காம்போ நம்ம ஒட்ட வச்சுருவோம். கேஸ் வந்து நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாடலில் ஸ்பீக்கர் கப்பு வரும். இந்த வரும்போது இந்த ஸ்பீக்கர் கப்பு இல்லை இந்த மாடலில். லைட்டாக பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் போட்டால் ஈஸியாக அந்த பேஸ்ட் வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். டிஸ்பிளே உட்கார்ற காடி வந்து பக்காவாக க்ளீன் பண்ணணும். ஏற்கனவே உடஞ்சி போன டிஸ்பிளேயோடைய அந்த கண்ணாடி பீஸெல்லாம் அதில் சிலதெல்லாம் சிக்கியிருக்கும். அப்போ பக்காவாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, பக்காவாக சீட்டிங் ஆகும். நீங்கள் சரியாக க்ளீன் பண்ணல அப்படின்னா கரெக்டாக சீட்டிங் ஆகாது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிளாஸ் ஏதாவது அந்த சைடில் உடஞ்சி நின்றுட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு என்னென்னா காம்போ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இடமும் பக்கா க்ளீனாக இருக்கணும். எந்த டஸ்ட்டுமே கண்ணாடி பிசுறு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா காலிங் சென்சார் வந்து இதுதான் காலிங் சென்சார் வரும்.
இதுதான் இயர் ஸ்பீக்கர் கேப்பு. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ்ட்டாக இருந்தால் லைட்டாக தொடச்சி எடுத்துட வேண்டியது. காம்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் உரிச்சு விட்டணும். ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மேலேயும் கீழே கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். இது எல்இடி மாடல், நம்ம எல்சிடி மாற்றுறோம். அதனால் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் சின்னதாக லைட்டாக நூல் மாதிரி கேப் இருக்கும். அது பேஸ்ட் போட்டு இந்த பேஸ்ட்லேயே அடைஞ்சிரும். இப்போ வந்து இந்த டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த சிசி போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்ஃபோன் கனெக்டரும் இந்த சார்ஜிங் கனெக்டருடைய இதுவும் உள்ளே லாக் ஆகிருக்கணும். இந்த மாதிரி உள்ளே லாக் ஆகிருக்கணும். உள்ளே லாக் ஆகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தள்ளினீங்கன்னா உட்காந்துக்கும். அவ்வளோதான். கழட்டின கனெக்டரில் மீண்டும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபைனலாக பேட்ரி.
அப்புறம் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம். பேக் டோர் வந்து ஸ்டீல் பிளேட்டுக்கும் கீழே ரிங்கர் செட்டுக்கும் ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பேக் டோரை மாட்ட வேண்டியதான். பேக் டோரில் ஏதாவது ஸ்க்ரூஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. தெரியாமல் ஸ்க்ரூ 1 2 தெரியாமல் ஸ்க்ரூ இருந்து நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா சில டைம் வந்து ஸ்க்ரூ வந்து பேட்டரியில் இங்கே ஏதாவது ஸ்க்ரூ இருந்தது தெரியாமல் இந்த கார்னரில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து பேட்டரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் என்னென்னா பேட்ரி உள்ளே ஓட்டை ஆயிடுச்சுன்னா பஸ்ட் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஸ்க்ரூஸ் ஏதாவது இருக்கான்னு. இருந்ததுன்னா எடுத்துருங்க. எப்பவுமே டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த கார்னர் பிடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி சென்டராக தான் பிடிச்சிருக்கணும். ஓகே.